எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம வீட்டில் தயாரிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபெர்டிலைசருக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப தேவைப்படும். இந்த பவுடருமே ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சே பழகிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபெர்டிலைசர் நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். இந்த பவுடர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கடலை இருக்கும் இல்லையா, நம்ம கடலை சாப்பிட்டுட்டு அதோட தோல் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபெர்டிலைசர் பண்ணேன். நார்மலாக நம்ம கடலை வந்து 2 விதமாக நம்ம சாப்பிடுவோம். ஒன்று அதை அவிச்சு நம்ம சாப்பிடுவோம், இன்னொன்று அதை ராவா அப்படியே சாப்பிடுவோம். ஸோ அவிக்கும் போது நம்ம உப்பு போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கடலை தோலை இதில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ராவா சாப்பிட்ருப்போம் இல்லையா, பச்சையாக சாப்பிட்டு அதோட தோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா 2-3 நாள் சன்லைட்டில் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்சர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள் ஆனாலும் இந்த பவுடர் வந்து கெடவே கெடாது. இந்த பவுடரை வந்து நம்ம டேரெக்டாக வேரில் இருக்கிற மண்ணை கலைச்சி நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ தண்ணியில் எப்படி நம்ம ஊற வச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது, எப்பப்போலாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டுமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மக் இல்லை அப்படின்னா ஏதாவது கண்டெய்னர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் மாறுறது தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த பவுடர் உங்ககிட்ட ப்ரிப்பேர் பண்ணலை, பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் ராவாக என்னோட இந்த வேர்க்கடலை தோல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 2 நாள் வெயிலில் காய வச்சு அதை பவுடர் கூட ஆக்க வேண்டாம். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஊற வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு நீங்கள் பவுடர் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பவுடர் ஆட் பண்ணணுமோ, எவ்வளோ வீரியமாக இருக்கணுமோ, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா ஸ்டிர் பண்ணுறதுனால நல்லா அந்த பவுடரோட எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கிரும். நல்லா நம்ம கண்டெய்னரில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கை யூஸ் பண்ணி கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து நல்லா பெருக்கிறதுக்கு இந்த உரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதுக்கப்புறமா கால்சியம், இந்த 3மே வந்து இருக்குது. இதில் கால்சியம்னு சொன்னேன் இல்லையா, மண்ணில் கால்சியம் சத்து இல்லைன்னா இதை வந்து கால்சியம் சத்து வர்றதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இட் ரெடியூசஸ் சாயில் செலினிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது செலினிட்டி அப்படின்னா உப்புத்தன்மை தான் சொல்வோம். ஸோ நம்ம மண்ணில் வந்து உப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறதுனால உப்புத்தன்மை வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குட் நைட்ரஜன் ஃபிக்சர். மண்ணில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நைட்ரஜன் வந்து கரெக்ட் லெவலில் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 24 மணி நேரம் கழித்து என் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா மாறியிருக்கு. இதை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், எந்த ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி தான் ஊற்றணும். ஸோ இதில் ஏன்னா 24 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுருக்கோம், நிறையா ஸ்ட்ராங்கான எசன்ஸ்லாம் வந்து இதில் இறங்கியிருக்கும். அதனால் நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். இதை எப்படி நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய கண்டெய்னர் இல்லை அப்படின்னா ஏதாவது வாளி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணதே கம்மி தான். ஸோ அதனால் நான் மக்கில் எடுத்துக்கிட்டேன். மக்கில் 80% வந்து நான் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம 24 ஹவர்ஸ் வச்சுருந்த இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நான் ஊற்றுறேன். நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வடிகட்டாமல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த எல்லா தண்ணியுமே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இன்னொரு தடவை கூட ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3:2 ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 3 மடங்கு இந்த தண்ணி, 2 மடங்கு இந்த ஃபெர்டிலைசர், அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி நம்ம செடிகளுக்கு வந்து ஊற்றலாம். இப்போ வந்து டைல்யூட் ஆயாச்சு. இதை நம்ம வந்து செடிகளுக்கு டைரெக்டாக நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து எவ்வளோ நாள் ஒன்ஸ் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பொதுவா லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு முறை, கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து குடுக்கலாம். இது வந்து நல்லா நியூட்ரியன்ட்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் தாராளமா 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து குடுக்கலாம். இத ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னா, நம்ம தண்ணி டைல்யூட் பண்ணாம ஒரு நம்ம இனிஷியலா ஒரு லிக்விட் வச்சிருந்தோம்ல 24 மணி நேரம் கழிச்சு, அத வந்து நம்ம குளோஸ்டு கண்டெய்னர் இல்ல வாட்டர் பாட்டில் அது நல்லா மூடி போட்டு வெயில் படாத இடத்துல வச்சு மேக்ஸிமம் 1 இல்ல அப்படின்னா 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ யூஸ் இல்லாம போயிரும். நீங்களே பார்க்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஈஸியா நம்ம வீட்ல செஞ்சுட்டோம். இதுக்கு வந்து ரூ. 1 கூட நம்ம கடையில எதுவுமே நம்ம செலவு பண்ணல. இந்த ஃபெர்டிலைசர் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அளவுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்கும். நம்ம இத ஈஸியா நம்ம வீட்ல இயற்கையான முறையில நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் மாதிரி நெறைய ஃபெர்டிலைசர் நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத செக் பண்ணி பாருங்க. நான் எங்க வீட்ல மணி பிளான்ட்க்கு வந்து நான் இதுதான் குடுப்பேன். ஒரு 15 டேஸ் ஒன்ஸ்க்கு நான் அத குடுப்பேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பெருசா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத. ஆ நான் தனியா அத செப்பரேட்டா ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் மணி பிளான்ட் கேர். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்க கீழ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஹேப்பி. நம்ம சேனல்ல ஏதாவது குறை இருந்துச்சு, இந்த வீடியோல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தாராளமா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நன்றி.